மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மர்மமான முறையில் இளைஞர் அருண்பாண்டியன் உயிரிழந்த விவகாரத்தில் இளைஞர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொய்யாமொழி, இந்த சாலை மறியல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே கரிவெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இளைஞர் அருள்பாண்டியன். இவர் நெய்வேலியில NSCல் எம்ப்ளாயை ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 14ஆம் தேதி வேலைக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பாததால் சேத்தியத்தோப்பு காவல் நிலையத்தில் அவரது குடும்பத்தினர் புகார் அளித்தனர். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன அருள்பாண்டியன் கம்மாபுரம் அருகே உள்ள மணிமுத்த ஆற்றில் மர்மமான முறையில் உயிரிழந்து கடந்தார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செய்வதாக போலீசார் குடும்பத்தினருடன் ஒப்படைக்கும் பொழுது வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா சேத்தியத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பகுதியில் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் குடும்பத்தினர்கள் 100க்கும் மேற்பட்டவர் சாலை மறியலில் ஈடுபட்டும் சாலையில் உருண்டு பிறண்டும் அருள்பாண்டியன் இறப்பில் சந்தேக மரணம் இருப்பதாகவும் அவர் இறப்புக்கு காரணமான மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கலைத்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா காணாமல் சென்ற அவரது அருள்பாண்டியன் அவரது நண்பர் இருவரும் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் இது குறித்து புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி. செய்யலாம்